நான் வந்து என்னோட மாமனார் மாமியார் வந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப கூட நான் ஆபீஸ்க்கு பொதுமக்கள் கிட்ட போயிடுவேன். உங்க மனைவிக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட நீங்க போயிட்டீங்க? நடந்து 6 மணிக்கு டியூட்டி முடி நடந்து 6 மணி நடந்துருக்கு. எனக்கு ஃபோன் வந்து எனக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு கடகடன்னு ஓடி வேண்டியதானே? நான் வேலையை முடிச்சிட்டாங்க வந்து. அடுத்த நாள் கிளம்பற ஆபீஸ் அவங்க கொண்டு அட்மிட் பண்ணிட்டு கிளம்பற மாமியார் மன ஊர வச்சு நான் எப்பவும் ஆபீஸ் போயிட்டேன். 60% தீக்காயத்தோடு மனைவி ஆபத்தில் இருந்த போது கூட நீங்க லீவ் போடுறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் தலைப்பு மாத்தலாம் இருக்கு உங்களுக்கு மட்டும். நீங்க லீவ் போடாதவரா கல்லஞ்சக்காரரா? ஐயா, உங்களுக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட என் வயசா இருக்காது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். ஐயா, இந்த சொசைட்டில 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் யாரு அப்படின்னா, என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, எனக்கு நல்லது கெட்டதும் கூட தேவையில்லை, நான் வேலைக்கு போய் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என் ஃபேமிலி வந்து நான் காப்பாத்துறேன், நான் பாடுபட்டேன்னா என் ஃபேமிலி கொஞ்சம் மேல போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராப்பகல நல்லது கெட்டது இல்லாம சம்பாதிக்கிறவன், வேலைக்கு போறவன். 2வது கேட்டகரி வெட்டி வீராப்பு, வெட்டி பந்தா, சும்மா 4 பேர் நம்ம இப்படி கூட வேலைக்கு போறான்டா அப்படின்னு ஒரு நேம்ஸ்க்காக வேலைக்கு போறவன். நீங்க 2வது டைப். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உண்மையாவே உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்திருந்து அப்படின்னா நீங்க அந்த கமிட்மெண்ட் தான் இங்க முன்னாடி வச்சிருந்திருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு, அதனால என் ஒய்ஃபை பார்க்க முடியல, நான் வந்து போனேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. உங்களை நம்பி வந்தவங்க உயிருக்கு போராட நிலைமை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட நீங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம வேலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா இத சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும், கூச்சப்படணும். ஐயா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலீங்க. இது பெருமையா சொல்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லீங்க. நான் சின்ன பையன், உங்க பேரன் வயசு, நான் சொல்றேன் ஒரு மண்ணுமே இல்ல. சரிங்க ஐயா, அப்படி உங்க ஒய்ஃபை விட்டுட்டு காலையில 8 மணிக்கு டான வேலைக்கு போயிட்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி போய் நீங்க எண்ணத்தை புடுங்கி கத்த கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா காசு எடுத்து காமிப்பீங்க. இந்த காசை கொண்டு போய் உங்க ஒய்ஃபு கிட்ட காமிச்சாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, தூக்கி மூஞ்சியில வீசுவாங்க. உங்க மகங்க மதிக்க மாட்டாங்க, உங்க பேரனுங்க என்னை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கியாச்சு, முகம் தெரியாத என்ன மாதிரி ஒருத்தனும் உட்காந்து உங்களை திட்டிக்கிட்டு தான் இருக்கான். என்ன வாழ்க்கை இது? வயசானவங்க சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு கிடையாது. இங்க முட்டாளுக்கு கூட தான் வயசாகும்.